அது வால்யூம் லோவா இருக்குங்க. வால்யூம் ஓகே. லோவா இருக்கு. இன்னும் லோ தான் இருக்கா? ஆமா ஆமா பிரதர். இப்போ இப்போ இப்ப ஓகே. கொஞ்சம் பரவாயில்ல பிரதர். ஓகே. இதுதான் மேக்ஸிமம் வால்யூம் என்னுடைய இதில் லேப்டாப்பில். இப்போ ஓரளவு ஓகே பரவாயில்லையா? ஓகே பிரதர். இப்ப ஓகே பரவாயில்ல. பிரதர். ஓகே ஃபைன். ஓகே, நான் லேப்டாப் கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, இன்னைக்கு நம்ம தியானிக்கிற எடுத்திருக்கிற தலைப்பு ஆத்தும அறுவடை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பல மாதங்களுக்கு முன்பாக. இருப்பினும் அது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு டாபிக். மற்ற ஆத்மாக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்ப்பது எப்படி, ஆத்தும அறுவடை செய்வது எப்படி. ஏன்னா நம்ம திருச்சபையில் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு ஒரு விஷயம். நம்ம கத்தோலிக்க திருச்சபையில் ஆத்தும அறுவடை செய்கிறத பற்றி நிறைய பேர் ப்ரீச் பண்ணுறதும் கிடையாது, நிறைய பேர் அதை செய்கிறதும் கிடையாது. அதுதான் உண்மை. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம்னா நம்மளுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணாமல் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. வெளியில் போய் தான் நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் நமக்குள்ளே அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம மற்றவங்கள சரி பண்ண வேண்டியதில்லை, பட் நமக்குள்ளே இந்த அட்லீஸ்ட் நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியில் உள்ளவங்களாவது இந்த ஆத்தும அறுவடை செய்வதற்குள்ள தாகம் வளர்ப்பது மிக மிக அவசியம். இயேசு கிறிஸ்து விரும்பிய ஒரு முக்கியமான காரியம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய உயிரை கொடுத்ததுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒரு சிலர் மட்டும் மோட்சத்துக்கு கூட்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்டாரா? ஜீசஸ் வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் தான் அவருடைய விருப்பம். அவர் ஒரு சில மக்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தவில்லை. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒரு ஆத்மாவும் அழிந்து போவது கடவுளுடைய விருப்பம் அல்ல என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனிதன் கூட நரகத்துக்கு போகிறது கடவுளுக்கு விருப்பம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ கடவுளுடைய விருப்பம் ஒரு மனிதனும் நரகத்துக்கு போகக்கூடாது. இப்போ அதை நம்ம நிறைவேற்றணும்னா கடவுளுடைய ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுகிறது. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை. நேர்மையான நடத்தை வாழ்வழிக்கும் மரத்திற்கு இட்டுச் செல்லும், ஆனால் வன் செயல் உயிர் ஆற்றலை இழக்கச் செய்யும். இதை எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஆனால் ஆங்கிலத்தில் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கு. இதில் வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 11:30, நீதிமானுடைய பலன் ஜீவ மரம், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறவன் ஞானம் உள்ளவன். ஆங்கிலத்திலையும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் போட்டிருக்குது. நீங்கள் நீதிமொழிகள் 11:30 ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, த ஃப்ரூட் ஆஃப் த ரைட்டியஸ் இஸ் a ட்ரீ ஆஃப் லைஃப் அண்ட் ஹீ தட் வின்ஸ் சோல் இஸ் வைஸ். ஆத்மாவை ஆதாயமாக்கிக் கொள்பவன், ஆத்மாவை ஜெயிப்பவன் ஞானம் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. யாரெல்லாம் ஞானம் உள்ளவங்க? உண்மையிலே ஆத்ம ரட்சிப்புக்கு உழைப்பவன், ஆத்மாவை ஆதாயமாக்கி நம்முடைய சொந்த ஆத்மா முதல் ஆதாயம் பண்ணணும். மற்ற ஆத்மாக்களையும் ஆதாயம் பண்ணும் பொழுது நாம் கடவுளுடைய ராஜ்யத்தில் விண்மீன்களைப் போல பிரகாசிப்போம்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மோட்சத்தில் எல்லோரும் ஈக்குவல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் மோட்சத்துக்கு போனால் போதும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. என்னுடைய கேள்வி, மோட்சத்தில் போய் நீங்கள் கேட்டு பக்கத்தில் உட்கார போகிறீங்களா, ஜீசஸ் சரியான பக்கத்தில் உட்கார போகிறீங்களா? எங்கே உட்கார ஆசையாக இருக்குது? பதில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் அது? நானே நான் தான் அப்படின்றீங்களா? மோட்சத்தில் போய் கடைசி சீட்டில் உட்காரணும்னா நம்ம பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். சரி, மோட்சத்தில் எல்லாம் ஈக்குவல் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்கிற அனுபவங்கள் வேறு, ஒவ்வொருவருக்கும் கொடுக்குற கைமாறு வேறு. பைபிளில் ஜீசஸ் ரொம்ப தெளிவாக சொல்றார், 2ஆம் வருகையின் போது அவர்கள் செயலுக்கு ஏற்றபடி தக்க சன்மானம் அளிக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சுயநலவாதியாக இருந்தால் கூட ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணீங்க, ஆண்டவருக்காக நீங்கள் காரியங்களை செய்யும் பொழுது அங்கே லெவல் வேறு. பழைய ஏற்பாட்டிலே நம்ம பார்க்குறோம், எஸ்ஐயாவில், அந்நாளில் நான் ஒரு வேற்றுமையை காண்பிப்பேன், எனக்கு ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் ஒரு வேற்றுமையை காண்பிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ கடவுளுக்காக ஊழியம் செய்பவர்களுக்கும் பேரளவில் கிறிஸ்தவங்களாக இருந்து ஏதோ தப்பி தவறி மோட்சத்துக்கு போய் சேர்றவங்களுக்கும் நிச்சயமாக பரலோகத்தில் ஒரு வித்தியாசம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
அப்போ நம்ம ஆத்ம ரட்சிப்பு, நம்முடைய ஆத்ம முதல்ல ரட்சிக்கப்பட வேண்டும். மற்றவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஒரு மனிதன் ஆத்ம ரட்சிப்பு பண்ணல, கடவுளுக்கு ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா ஒரு முக்கியமான பண்பு மிக மிக அவசியம். கடவுளுக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு முக்கியமான பண்பு மிக மிக அவசியம். என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கீழ்ப்படிதல். ஆத்ம தாகம். கீழ்ப்படிதல், ஆத்ம தாகம். வேற யாராவது? பொறுமை, தாழ்ச்சி, பொறுமை. தாழ்ச்சி, Very good. அன்பு செய்வது. தாழ்ச்சி, அன்பு செய்வது. யார் அன்பு அன்பு செய்வது? அன்பு. பிறரையும் நம்ம அன்பு செய்வது போல் அடுத்தவரை அன்பு செய்வது. மொத்த கட்டிலே சொல்லிட்டீங்க சிஸ்டர். ஓகே ஓகே. யோவான் 20வது அதிகாரம், 21வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம் 15வது வார்த்தையிலிருந்து நம்ம பார்க்கலாம். 21, யோவான் 21:15. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாகவே என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வள. ஜீசஸ் 3 முறை இந்த கேள்வியை கேட்கிறார் இல்லையா? நீ உண்மையிலே என்னை அன்பு செய்கிறாயா? இவர்களை விட அதிகமாக என்னை அன்பு செய்கிறாயா? 3வது முறை கேட்கும்போது பேதுருக்கு கண்ணெலாம் கலங்கி போச்சு. ஆண்டவரே உமக்கு தெரியுமேன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் அழ ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் மறுபடியும் என்ன சொல்றாரு? என்னுடைய ஆடுகளை பேணி வள. அப்போ கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்க வேண்டும். என்னது அது? அன்பு. அன்பு யார் மேல அன்பு? இந்த உலகத்து மேலயா? இல்ல, ஆன்மாக்கள். ஆன்மாவும் கிடையாது, ஆட்டுக்குட்டியும் கிடையாது. ஜீசஸ் மேல அன்பு இருக்கணும். ஜீசஸ் என்ன கேட்கிறாரு? என் மேல உனக்கு அன்பு இருக்கான்னு கேட்கிறாரு முதல்ல, இல்லையா? மற்ற ஆன்மாக்கள் மேல அன்பு இருக்குன்னு கேட்கிறாரா? ஏசு கிறிஸ்துவின் மேல் உங்களுக்கு அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றவர்களும் நீ அன்பு செய்வீங்க. கரெக்ட். ஜீசஸ் என்ன கேட்குறாரு? என்னை நீ அன்பு செய்கிறாயா? ஒரு மனிதன் உண்மையிலே ஒரு ஊழியக்காரனாக இருக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அன்பு செய்தால் மாத்திரமே ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக வாழ முடியும். மற்ற எல்லாம் நம்ம செய்யலாம். இயேசு கிறிஸ்துவை உண்மையிலே அன்பு செஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? பாவத்தை விட்டுருவோம். கரெக்ட் தானே? என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைபிடிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உலகத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம். நம்ம ப்ரேயர் மீட்டிங்லேயே பார்க்குறோம். திடீர்னு 50 பேர், 90 பேர், 100 பேர் வராங்க. அதில் ஒரு 30 பேர் குணமான, அடுத்த வாரம் ஆளுங்க அதிகமாக வருவாங்கன்னு பார்த்தா திடீர்னு 60, 70 ஆகி போகுது. என்னன்னு பார்த்தா குணமான 30 காணும். கரெக்டா? போன வருஷம் உடம்பு சரியில்லை, ஆண்டு பிரதர் பயங்கர பிரச்சனைன்னு அழுது ஜெபம் பண்ண சொன்னவங்க இந்த வருஷத்தில் ஆளை காணும். பார்க்குறோமா பார்க்கலையா? என் கணவர் வந்து பேரலிட்டிக் அட்டாக் பெட்ரீடனாக இருக்கிறாரு, ஜெபம் பண்ணுங்க, குணமாகி போச்சு, ஆளை காணும் இப்போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நிறைய மக்கள் கடவுள்கிட்ட வராங்க, ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்கிறாங்க, அதோட கடவுளை மறந்து விடுகிறார்கள். ஜீசஸ் காலத்திலே அது நடக்குது இல்லையா? 10 நோயாளிகள் ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஒருத்தர் வந்து தேங்க்ஸ் பண்ணார். ஓகே, அந்த தேங்க்ஸ் பண்ணவர் இயேசு கிறிஸ்து பின்னால் போனாரா, வீட்டுக்கு போனாரா? நமக்கு தெரியல, பைபிளில் தெளிவாக போடலை. இப்போது நிறைய பேர் ஜெபத்துக்கு வராங்க, ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு வந்து சாட்சி கூட சொல்கிறது கிடையாது. மக்கள் இருக்கிறாங்க, அந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. நன்மையை பெற்றுக்கொண்டு ஒரு 4 பேர் மேலே சாட்சி சொல்ல எனக்கு வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது. ஆனால் விண்ணப்பம் கொடுக்கறது வெக்கமாக இருக்குதா? விண்ணப்பம் கொடுக்கறது வெக்கமாக இல்லை. ஆனால் சாட்சி சொல்கிறதுக்கு ஷையாக இருக்குது பிரதர். அதே ஆஸ்பத்திரியில் சீரியஸாக இருக்கும்போது வெட்கப்படுவது கிடையாது. அழுது ஜெபம் பண்ணி நம்மளுக்கு ஆண்டவர் எப்படியாவது எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க பிரதர்னு சொல்ல முடியுது. ஜெபித்து குணமான அப்புறம் ஒரு சிலர் வந்து சாட்சி சொல்கிறாங்க, ஒரு சிலர் சாட்சியோடு சொல்கிறது கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர், நான் உங்களை சொல்லலை, நிறைய மக்கள் கடவுள் எனக்கு இவ்வளோ செஞ்சிருக்காரு பிரதர், நான் ஆண்டவருக்கு என்ன செய்யறதுன்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? உண்மையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால், ஆண்டவரே
இந்த சுச்சுவேஷனில் நான் இவ்வளோ கஷ்டப்படும் போது என்னை காப்பாத்துனீங்க, உங்களுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். அதுதான் உண்மையான அன்பு. நம்ம பைபிளில் நிறைய மக்களை பார்க்குறோம் இல்லையா? நிறைய பேர் வராங்க, ஆண்டவர்கிட்ட நன்றியை உதவியை பெற்றுக்கொள்கிறார்கள். சிலர் திரும்பி வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க, சிலர் வர்றதே கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இயேசு கிறிஸ்துக்கு என்ன வேணும்னு தேடினவங்க ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி. புனித பவுல் ஒரு இடத்துல ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு வார்த்தையை சொல்றார். எல்லோரும் அவர்களுக்கு தேவையானதை தேடுகிறார்களே தவிர கிறிஸ்துவுக்கு தேவையானதை யாரும் தேட மாட்டேங்கிறாங்க. கரெக்டா? நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள்? வந்தோம், ஒரு தேவைக்காக வந்தோம், ஆண்டவர் உதவி செஞ்சார், அதனால் நன்றி சொன்னோம், சாட்சி சொன்னோம், அதுக்கப்புறம் ஜெபத்துக்கு வரோம் பிரதர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஜீசஸ்க்கு என்ன வேணும்னு கேட்டிங்களா? ஆண்டவரே என்ன செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம், நீங்கள் என்னிடமிருந்து எதை எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கணும். அதுதான் உண்மையான அன்பு. நம்ம பவுலை பார்க்குறோம், சவுலா இருக்கிறார், அந்த யூத மதத்து மேல் பயங்கர ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு வீரனாக இருக்கிறார், கிறிஸ்தவர்களை துன்புறுத்திருக்கிறார். தமாஸ்கஸ் போகும்போது இயேசு கிறிஸ்து அவரை எதிர்கொண்டு ஒரு காட்சி வழியாக அவருக்கு பேசுகிறார். சவுலே சவுலே, நீ என்னோட தூற்றுக்கோலை தூற்றுவது போல எங்கிட்ட எட்டி உதைக்கிற, நீ அதை செய்யாத. அப்போ சவுல் கேட்குறார், அந்த வெளிச்சப்பத்தை பார்த்து சவுல் கேட்குறார், ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லிட்டு. அப்போ தான் இயேசு கிறிஸ்து, நீ துன்புறுத்துகிற இயேசு கிறிஸ்து நான் தான். அதுக்கு அடுத்த வார்த்தை பவுல் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? திருத்துதர் பணி 26வது அதிகாரம் 26 29. திருத்துதர் பணி 9. 9 இல்ல 9லயும் இருக்கிறது, மூன்று இடத்துல வரும். 9லயும் வரும், 22லயும் வரும், 26லயும் 29லயும் வருது. மூன்று இடத்துல வருது. அது மூன்று இடத்துலையுமே அவரு தன்னுடைய சாட்சியை சொல்றார். பாருங்க, இவ்வளோ பெரிய அப்போஸ்தலர் தன்னுடைய சாட்சியை அடிக்கடி சொல்றார். நமக்கு கடவுள் செய்த ஒரு காரியத்தை சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. திருத்துதர் பணி, ஓகே, ஒன் செகண்ட் நான் செக் பண்ணிக்கிறேன். திருத்துதர் பணி 26, 26லயும் இருக்குது. ஆனால் இது வந்து 9ல் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். 9ல 5 9ல் 5 26 12 இருக்கு பிரதர். அதாவது அதில் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்பார் அவர். இதுல ஓகே, அது 9ஆம் இடத்துல 9ல் வருது. 9ல் இல்லையே பிரதர். சொல்றது நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு சொல்லப்படும். இல்ல இல்ல சிஸ்டர், சவுல் கேட்கறது சிஸ்டர். ஓகே, திருத்துதர் பணி 22:10, 22:9 பார்த்தீங்கன்னா, என்னோடு இருந்தவர்கள் ஒளியை கண்டார்கள், ஆனால் என்னோடு பேசியவரது குரலை கேட்கவில்லை. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என நான் கேட்க, ஆண்டவர் என்னை நோக்கி, நீ எழுந்து தமஸ்குவுக்கு செல், நீ செய்வதற்கென குறிக்கப்பட்டுள்ளவை அனைத்தும் அங்கே உனக்கு கூறப்படும். திருத்துதர் பணி 22வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. சவுல் முதல் கேள்வி என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் துன்பப்படுத்தின இயேசு கிறிஸ்து நீர்தான்னா நான் என்ன செய்யணும் இப்போ? இது வரைக்கும் நான் ஒரு பக்கமாக ஓடிட்டு இருக்கிறேன், அந்த பக்கம் ஓடுற டைரக்ஷன் சரியில்லைன்னு இப்போ நீங்கள் சொல்றீங்க, இந்த பக்கம் நான் ஓடணும். எப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவால் தொடப்படுகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் உணர்கிறோமோ, நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னது? ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆனால் நிறைய பேர் இந்த கேள்வி கேட்கறது கிடையாது. ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? ஆண்டவரே எனக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு சிலர் என்ன கேட்குறாங்க? எனக்கு என்ன செஞ்சிட்டீங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறாங்களா இல்லையா? கேட்குறாங்க. ஒரு சில மக்கள் என்ன பெருசாக செஞ்சிட்டாரு எனக்கு, நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன், ஜெபமாலை சொல்கிறேன், ஒன்றும் செய்யலை. இது இப்படி ஒரு மக்கள் என்ன செய்வாருன்னு கேட்குற மக்கள் இருக்கிறாங்க. தவிர ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யணும்னு கேட்குற மக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. நீங்கள் எந்த மாதிரி மக்கள்னு நீங்களே கேட்டு பார்த்துக்கோங்க. ஆண்டவரே உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் ஆண்டவரே? ஒரு உண்மையான நன்றியுள்ள கிறிஸ்தவனாக இருந்தால் நம்ம அதை தான் கேட்கணும். ஏன்
இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மளை விலை கொடுத்து மீட்கவில்லை என்றால் நரகத்துக்கு போயிருப்போம். 38 வயதில் நான் உலகப்பூர்வமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். உலகப்பூர்வமாக இருந்தால் ரொம்ப மோசமானவன்லாம் இந்த உலக ஸ்டாண்டர்ட் பிரகாரம் நல்லவனாக தான் வாழ்ந்தேன். ஆனால் கடவுள் பார்வையில் செயலின் வழியாக மோட்சத்துக்கு போய் சேர முடியாது. ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் தான் நம்ம மோட்சத்துக்கு போக முடியும். ஒரு தியானத்தில் போய் நான் மனம் வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான்: இத்தனை வருடங்கள் உம்மை துன்பப்படுத்தின ஆண்டவரே, இதுக்கப்புறம் உமக்காக உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஓடுவேன். அதுதான் நன்றி கடன் இல்லையா? ஒருவேளை அந்த தியானத்துக்கு வருவதற்கு முன்பாக நான் இறந்து போயிருந்தால் நேராக நரகத்துக்கு போயிருப்பேன். உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதினால் நீ மோட்சத்துக்கு, நம்முடைய செயலினால் அல்ல, இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்த காரியத்தை நான் நம்பும் பொழுது நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு தகுதிப்படுத்தப்படுகிறோம். அந்த ஒரு நன்றி உணர்வு நமக்கு வரும்போது, ஆண்டவரே உங்களுக்கு பிடிச்சது என்னது? ஜீசஸ்க்கு ரொம்ப பிரியமானது என்னது? ஒரு மனிதனுடைய ஆத்மா. அவருக்கு நம்ம வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? கடவுளுக்கு வேற ஏதாவது கொடுக்க முடியுமா? எல்லாம் அவரிடம் நாம் பெற்றுக்கொண்டது தான், பாவத்தை தவிர. உண்மையிலே இயேசு கிறிஸ்துக்கு தேவையானது நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை தடுத்து நிறுத்த முடிந்ததென்றால் அதைவிட மகிழ்ச்சி ஜீசஸ்க்கு எதுவும் கிடையாது. அதனால தான் பைபிள் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஒரு ஆத்மா மனம் மாறும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து மாத்திரம் சந்தோஷப்படல, பரலோகம் சந்தோஷப்படுதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னது? ஜீசஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிறது எப்போ? நரகத்துக்கு போகிருந்த ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுது, மனம் மாறும் பொழுது. அப்போ நீங்கள் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தீர்கள் என்றால், நம்ம ஒருத்தர் அன்பு செய்கிறோம், ஓகே, நம்ம குழந்தைய அன்பு செய்கிறோம். ஒரு தகப்பனோ ஒரு தாயோ குழந்தை சிரிக்கும் போது சந்தோஷப்படுறாங்களா? சந்தோஷப்படலையா? அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா? எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எத்தனையோ இரவு தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, பணத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, தங்களால் முடியாததெல்லாம் குழந்தைகளுக்காக செஞ்சு கொடுக்குறாங்க. ஒரு என்னுடைய என்னுடைய பெற்றோர், என்னுடைய தகப்பனார் ஒரு மீன்பிடி தொழில் செய்தவர். அது தக்கல்னு சொல்லுவாங்க, தக்கலை தங்கல் ஏதோ. எங்களை அந்த பக்கமே அனுப்பலை, கடல் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஃபாதர். இன்றைக்கி போட்டுக்கு போனாங்கன்னா 4 நாள் 5 நாள் கழித்து தான் திரும்பி வீட்டுக்கே வருவாங்க. அப்படிப்பட்ட துன்பப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. ஒருத்தரும் மீன் தொழில் போகக்கூடாது, அவ்வளோ கஷ்டமான ஒரு தொழில் என்று. உங்களுடைய பெற்றோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் கஷ்டப்பட்டிருக்கலாம். எதுக்காக கஷ்டப்பட்டாங்க? நம்மேல் உள்ள அன்பினால். கரெக்டா? இந்த உலகத்தில் உள்ள ஒரு மனிதனுக்கு தன்னுடைய பிள்ளை மேல், தன்னுடைய குழந்தை மேலே இவ்வளோ ஒரு அன்பு இருந்ததுன்னா, கடவுள் நம்மளை எவ்வளோ அன்பு வச்சு நம்மளை நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அது நமக்கு மாத்திரம் சிந்தலை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காக சிந்தினார். அது நமக்கு தெரியணும். அப்போ ஒரு மனிதனை நாம் ரட்சிப்பதற்கு யூஸ் ஆகும்போது கடவுளுக்கு மிகுந்த சந்தோஷம், நம்ம மேலேயும் ரொம்ப சந்தோஷம். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினீர்கள் என்பதை ஒத்துக்கொண்டா, இப்போது என்னால் ஜீசஸ்க்கு நிறைய கஷ்டம். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? என்னுடைய காரியத்தினால் இயேசு கிறிஸ்துவை நான் பயங்கரமாக வேதனைப்படுத்தியிருக்கேன். யாரெல்லாம் அப்படி சொல்கிறீங்க? ஓகே, அப்போ அதுக்கு என்ன காம்பன்சேஷன் பண்ண போகிறோம்? என்னால் இயேசு கிறிஸ்து பயங்கர துன்பப்பட்டிருக்கார். அதுக்கு ஒரே ஒரு காம்பன்சேஷன் என்ன பண்ணுறது? அவரை எப்படியாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும் இல்லையா? அவரை சந்தோஷப்படுத்தணும். அவருக்கு எது சந்தோஷமாக இருக்கோ அதை செஞ்சால் தான் செய்யணும் இல்லையா? இயேசு கிறிஸ்து உண்மையில் சந்தோஷத்தை கொடுக்கறது என்னது? அழிவிலிருந்து ஒரு ஆத்மாவை காப்பாற்றுவது. நரகத்துக்கு போகிற ஒரு ஆத்மாவை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா பரலோகம் சந்தோஷப்படுகிறதுனா என்னது? ஜீசஸ் சந்தோஷப்பட்ட பரலோகம் சந்தோஷப்படுது. பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் மாத்திரமே ஊழியம் செய்ய முடியும். இல்லைன்னா நம்ம சும்மா பேருக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோம், அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் உள்ள ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டு கோச்சிட்டு வந்துடும். கரெக்டா? நிறைய பேர் ஊழியம் செய்ய போகிறேன்னு போயிட்டு என்ன பண்ணுறோம்? குருக்கள்கிட்ட சண்டை போட்டு வந்துடும், இல்லை யார்கிட்டயா சண்டை போட்டு வந்துடும். இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் பண்ண போனோம்னா, இயேசு கிறிஸ்து மேல் உள்ள உண்மையான அன்பில் போனோம்னா அடித்தாலும் உதைச்சாலும் வேலையை விட மாட்டோம். கரெக்டா? அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் செய்ய வேண்டிய வேலையை நம்ம நிறுத்த மாட்டோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிறிய சிறிய காரியங்களுக்கு நம்ம கோவப்பட்டுட்டு ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. வத்திக்கானில் போய் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்கும், பங்கில் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்கும், எந்த ஒரு குழுவில் போனாலும் பிரச்சனை உண்டு. இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீடர்களே பிரச்சனை இருந்ததா இல்லையா? அப்படி இருக்கும்போது வெளியில் எங்கேயும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும்
இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு வரும். ஒரே வயிற்றில் பிறந்து 5-6 பிள்ளைங்களுக்குள்ளேயும் சண்டை வருது இல்லையா? அதுக்காக நீ எனக்கு அண்ணன் இல்லை, நான் உனக்கு தம்பி இல்லைன்னு விட்டு போயிட முடியுமா? நமக்கு முக்கியம் ஆண்டவரை அன்பு செய்வது. ஆண்டவர் அன்பு செய்யும்போது அவருடைய படைப்பு அனைத்தையும் நம்ம அன்பு செய்யணும். அதான் உண்மையான அன்பு. ஏன்னா கடவுள் படைத்த எதை மேலே நமக்கு கோவப்பட்டால் கடவுளுக்கு மனசு கஷ்டம். நாம் ஒருத்தர் மேலே கோவப்படும் போது யாருக்கு மன வருத்தம்? ஜீசஸ்க்கு மன வருத்தம். ஒரு தாய் 5 பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைகிட்ட சண்டை போட்டு இருந்தா தாய்க்கு சந்தோஷமா இருக்குமா? தவறு யார் மேலே இருக்கிறதுன்றது பிரச்சனை கிடையாது. 2 பேர் பேசலைன்னா அம்மாவுக்கு வருத்தமா இருக்குமா இருக்காதா? சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தமா இருக்கும் பிரதர். ஆ எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு பெற்றோர்களுக்கும் அது மன வருத்தத்தை கொடுக்கிறது. ஜீசஸ்க்கும் அப்படிதான். யார் தப்பு பண்ணாங்கன்றது அடுத்த காரியம். ஒருத்தர் பேசல, ஒருத்தர் மனஸ்தாபம் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கு அது வேதனையை கொடுக்கிறது. பிரைஸ் லார்ட். ஹalleluya. நான் ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிடிக்கலையா அப்ப பேசுனது யாருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya பிரதர். இவ்வளோ நாள் நீங்கள் ஏதோ டீச் பண்ணிட்டு இருந்தீங்க பிரதர், இன்னைக்கு ப்ரீச் பண்ணுறீங்க, அதனால கொஞ்சம் குத்துது, பிடிக்கலன்றீங்கன்னு நினைக்கிறேன். டீச்சிங்கோ ப்ரீச்சிங்கோ உண்மையை சொல்கிறது என்னுடைய கடமை. உண்மையிலே நாம் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தோம் என்றால் அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் யார் அன்பு செய்கிறீங்களோ அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுறது தான் உண்மையான அன்பு இருக்குது இல்லையா? ஒரு கணவன் மனைவி மேலே அன்பு செய்கிறேன்னு சொன்னால் அந்த கணவனுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்? என்ன செஞ்சால் மனைவிக்கு பிடிக்கும், என்ன பண்ணால் மனைவியை சந்தோஷப்படுத்த முடியும். கரெக்ட் தானே? நிறைய லேடிஸ்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இதுலேருந்தே புரியுது. பிரைஸ் லார்ட். அதே போல் மனைவி கணவனை அன்பு செய்யும்போது மனைவியுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? என்ன பண்ணால் கணவனுக்கு பிடிக்கும்? ஓகே, நான் உங்களை டேர்மில் சொல்கிறேன். என்ன சமையல் பண்ணால் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் இல்லையா? எப்படி பேசினா அவருக்கு பிடிக்கும்? எந்த நேரத்தில் பேசினா அமைதியாக கேட்பார், எந்த நேரத்தில் பேசினா அவருக்கு கோவப்படுவார். இதெல்லாம் ஒரு நல்ல மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே சிஸ்டர்ஸ்? கரெக்ட். அப்போ இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அன்பு செய்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எப்படி தெரிஞ்சது? அவரை அன்பு செய்யறோம், அதனால தெரியும். அப்போ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறோம். பிரதர் நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்க பிரதர் ஜோசப் பிரதர்? அவங்க அன்பு செய்கிறதுனால அவங்கள அப்படி பார்த்து செய்கிறாங்க பிரதர். ஓகே, ஒருத்தர் அன்பு செய்யும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பண்ணால் பிடிக்காதுன்றது தெரிந்து கொள்கிறது தான் அன்பு. எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கு பேர் அன்பு கிடையாது, அது சுயநலம். நிறைய கல்யாணங்கள் இன்னைக்கு டைவர்ஸில் போய் நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சுயநலம். என் வீட்டுக்காரர் என்ன அன்பு செய்யலை, என்ன பாராட்டலை, என்ன உற்சாகப்படுத்தலை. கணவனை கேட்டால் நான் விரும்புகிற மாதிரி என் ஒய்ஃபு சமையல் செய்ய மாட்டேங்கிறான், நான் விரும்புகிற மாதிரி பேச மாட்டேங்கிறான். இதில் எங்கே அன்பு இருக்குது? இதில் தான் அன்பு இருக்குதா? இது சுயநலம். கரெக்டா? அன்பு என்பது நம்ம யார் அன்பு செய்கிறேன்னு சொல்கிறோமோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்குறது தான் அன்பு. உண்மையான அன்பு என்பது நாம் யாரை அன்பு செய்கிறோமோ அவங்களுக்காக நம்மை ஒருத்திக் கொள்வது, நம்மை தியாகம் செய்வது தான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இதில் ஆண் பெண்ன்றது நான் சொல்ல வரல. இப்போ ஒரு தாய் தந்தையை சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே ஒத்துப்பீங்க, கரெக்டுங்களா? ஆனால் கணவன் மனைவின்னு வரும்போது நிறைய பேருக்கு இடிக்குது. ஒரு தாய் தந்தையர் பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்களா பண்ணலையா? ஏன்னா நீங்கள் எல்லாம் பெற்றோராக இருக்கிறதுனால எல்லாமே உடனே ஆமான்னு சொல்கிறீங்க. ஆனால் அதே ஒரு கணவன் மனைவிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறான்னா மனைவிக்கு ஒத்துக்க முடியல, மனைவி கணவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணான்னு நிறையா கணவன்களுக்கு ஒத்துக்க முடியல. உண்மையான அன்பு என்பது தன்னுடைய யாரை அன்பு செய்கிறோமோ அவங்களுடைய சந்தோஷத்தில் தான் அவங்க அன்பு இருக்குது. ஒரு மனைவி அன்பு செய்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி சந்தோஷமா இல்லை, உங்களால் சந்தோஷமா இருக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் உண்மையிலே அன்பு செய்யலை. கரெக்டா? ஓகே, ஒரு குழந்தை கஷ்டப்படுது, எந்த பெற்றோராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாது. அதே போல் இயேசு கிறிஸ்து உங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறார், நீங்கள் பாட்டு கவலை இல்லாமல் இருக்கிறீங்க. அப்போ உண்மையிலே இயேசு கிறிஸ்து அன்பு செய்கிறீங்களா? இல்ல இவ்வளோத்துக்கும் பதில் சொன்னீங்க, இதுக்கு மட்டும் ஸ்டாப் ஆயிட்டீங்க. இல்ல பிரதர், இல்ல. இல்லம் பிரதர், இல்லம் பிரதர். அப்போ நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது
இயேசு கிறிஸ்து நம்ம ஒரு பாவம் செய்யும்போது ஜீசஸ் துன்பப்படுகிறார், வேதனைப்படுகிறார். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம கவலை இல்லாமல் போகிறோம் இல்லையா? அதே போல அவருக்கு என்ன வேணும் நிறைய நேரத்தில் நம்ம கேட்கறது இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மிடம் விரும்புவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஜீசஸ் செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம்? தெரு தெருவா போய் இப்போ அவரால் நற்செய்தி அறிவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்தால் இப்போ வந்து நற்செய்தி அறிவிக்க முடியுமா? முடியாது. வானதூதர்கள் போயிட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி உலக ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டாக போய் நற்செய்தி அறிவிக்க முடியுமா? முடியுமா? அதுக்கு ஒரு உடல் சரி, வானதூதர்களை அனுப்பி நற்செய்தி அறிவிக்கணும் இயேசு கிறிஸ்து எப்பமா பண்ணிட்டு இருப்பார். அது செய்ய முடியாது. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து மறுபடியும் நற்செய்தி அறிவிக்க போகிறது கிடையாது. என் வேலை முடிஞ்சு போச்சுன்னா அவர் மேலே போயிட்டார். ரட்சிப்பை பெற்றுக் கொடுப்பது இயேசு கிறிஸ்துடைய வேலை. அதை முழுவதுமாக செய்து நிறைவேறி விட்டதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த ரட்சிப்பை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலை நம்முடையது, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடையது. பிரைஸ் லார்ட். கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. கொலோசியர் 1:24. இப்பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 24வது இறை வார்த்தை. நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் பொறுமையாக தயவுசெய்து பைபிள் எடுத்துக்கோங்க. நிறைய பேருக்கு டவுட் வரக்கூடிய ஒரு இடமும் கூட இது. இப்பொழுது உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? மக்களின் பொருட்டு, விசுவாசிகளின் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். சரி பாருங்க, ஒரு ஊழியக்காரனுடைய மனநிலையை பாருங்க. தான் நற்செய்தி அறிவித்து மனமாறின மக்களுக்காக துன்பப்படும் பொழுது மகிழ்ச்சி கொள்றது தான் உண்மையான ஊழியக்காரனுடைய அடையாளம். தன்னிடம் வந்த மக்களுக்காக துன்பப்படும் போது இதுங்களுக்கு ஏதாவது நற்செய்தி அறிவிச்சுன்னா தெரியல, இதனால் நான் மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் ஊழியக்காரன் கிடையாது, அன்பு கிடையாது. அந்த துன்பம் எதுக்காக ஏற்றுக்கொள்றார் சென்ட் பவுல்? கடவுளுக்காக ஏற்றுக்கொள்றார். இயேசு கிறிஸ்து மேல் அந்த அன்பினால ஏற்றுக்கொள்றார். அதெல்லாம் அவருக்கு சந்தோஷமா இருக்குது. உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். ஜெயிலில் இருக்கும்போது எழுதுறார். என்ன சொல்றார்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய திருச்சபைக்காக வேதனை உற்றார். அவர் மேலும் பட வேண்டிய வேதனையை என் உடலில் தாங்கி நான் நிறைவு செய்கிறேன். என்ன அர்த்தம்? ரட்சிப்புக்கு தேவையான எல்லா வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாங்கிவிட்டார். யாருடைய ரட்சிப்புக்காக? திருச்சபையின் ரட்சிப்புக்காக, மக்களுடைய ரட்சிப்புக்காக. இப்போ அந்த ரட்சிப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக யார் பாடுபடணும்? இயேசு கிறிஸ்தை உண்மையிலே அன்பு செய்கிறவர்கள் பாடுபடணும். நம்ம ஒவ்வொருடைய வேலையும் இதுதான். அதற்காக துன்பப்படணும்னு தான் சொல்றார். நற்செய்தி பணிக்காக, மற்றவர்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வேதனையை அனுபவிப்பது நல்லது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்க அன்பு செய்யறவங்களுக்காக கஷ்டப்படும் போது கஷ்டம் ரொம்ப கஷ்டமா தெரியுமா? நீங்கள் அன்பு செய்யறவங்களுக்காக நீங்க அன்பு செய்யறவங்களுக்காக கஷ்டப்படும் போது கஷ்டமாக தெரிந்தது என்றால் உங்கள் அன்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் நான் ரிப்பீட் இட் ஒன்ஸ் அகெயின். நீங்கள் யாருக்காக கஷ்டப்படுகிறீர்களோ, நான் கஷ்டப்பட்டு இவங்களுக்காக இந்த இதெல்லாம் செய்கிறேன், காலையிலேருந்து உங்களுக்கு எந்திரிச்சு சாப்பாடு செஞ்சு போட்டு இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ஒரு தாய் நினைச்சாங்கன்னா உங்கள் அன்பில் கொஞ்சம் குறைவு இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? என் வீட்டுக்காரருக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது உங்கள் அன்பு முழுமை அடையவில்லை. நீங்கள் செய்கிற நீங்கள் படுகிற கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியலன்னா தான் உங்கள் அன்பு நல்லா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். யாரையும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்ல, ஆனால் உங்கள் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. யாருக்காவது நீங்கள் பணிவிடை செய்யும் பொழுது, கணவன் மனைவிக்கோ, மனைவி கணவனுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ செய்யும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு இதுங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள் மனசில் வந்தது, இல்லை வாயில் வந்ததுன்னா உங்கள் அன்பு பழுதுபட்டு இருக்கிறது, உண்மையான அன்பு கிடையாது. ஜீசஸ் எங்கேயாவது நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுத்தமான்னு சொல்லிட்டு இருந்தாரா? எபிரேயர் 12:2 பாருங்க. சந்தோஷத்தோட என் பிள்ளைங்களா ரட்சிக்கப்பட போகுது, எவ்வளோ துன்பம்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன்.
புனித அகஸ்டின் நினைக்கிறேன், அவர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. அவர்கிட்ட ஜீசஸ் சொன்ன வார்த்தை நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. ஒரு புனிதருக்கு ஜீசஸ் சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருந்தாலும் இவ்வளோ கஷ்டத்தையும் இயேசு கிறிஸ்து படுறதா இருந்தாலும் வந்து அந்த ஒரு ஆத்மாக்காக இவ்வளோ வேதனையும் அனுபவிக்க இயேசு கிறிஸ்து ரெடின்னு சொல்லி சொல்றார். ஒரே ஒரு ஆத்மாவை ரட்சிக்க இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்றாலும் நான் கஷ்டப்படுறதுக்கு தயார், அல்லது மீண்டும் வருவதற்கும் ஜீசஸ் தயார், ஆனால் என்னுடைய பிதாவின் நீதி அதற்கு இடம் கொடுக்கவில்லை என்றார். என்ன சொல்றார் ஜீசஸ்? ஒரு ஆத்மாவை ரட்சிக்க நான் மீண்டும் இவ்வளவு வேதனையும் படுவதற்கு நான் தயார், ஆனால் என் தந்தையின் நீதி அதற்கு இடம் கொடுக்கவில்லை. எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா? நான் கஷ்டப்பட்டேன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. அப்போ நமக்கு இயேசு கிறிஸ்துக்காக நான் ஊழியம் பண்ணி கஷ்டப்பட்டுட்டேன் பிரதர், ஊழியத்தில் இவ்வளோ பிரச்சனை. ஒரு சில ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, ஊழியத்தில் எத்தனையோ பிரச்சனைகள், நாங்கள் கஷ்டப்படுறோம், ஒரே புலம்புறாங்க. அது உண்மையான அன்பு கிடையாது. சென்பால் அடி வாங்கினாலும் உத வாங்கினாலும் சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆண்டவருக்காக நாங்கள் அடி வாங்குறோம். பேதுருவையும் யோவானையும் கூட்டு போயிட்டு நைய புடைத்தார்கள் இருக்கு பைபிளில், இல்லையா? அவர் என்ன சொல்கிறாங்க? இயேசு கிறிஸ்து நிமித்தம் நாங்கள் துன்பப்பட்டதை குறித்து பெரும் மகிழ்ச்சியோடு வந்தாங்கன்னு இருக்குது. அதுதான் அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரெண்டு பேரை தவிர ஒருத்தரும் அல்லையிலையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, கையும் தூக்க மாட்டேங்கிறீங்க. அடி வாங்க மாட்டீங்க போகுது பிரதர்ன்றீங்களா? ஜீசஸ்க்காக அடி வாங்கினீங்கன்னா சந்தோஷப்படுங்க. உண்மையிலே அது ஒரு பெரிய பாக்கியம். இப்போ சென்ட் பால் இவர் சொல்றார் இல்லையா, பேதுரு சொல்றார் இல்லையா, இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டதை பட்டு மகிழ்ச்சியோடு திரும்பினார்கள். உண்மையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தீர்கள் என்றால் துன்பப்படுவதை பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு துன்பப்படுறதுக்கு மகிழ்ச்சி அடையணும். தப்பு செஞ்சு அடி வாங்குறதுக்கு ஒன்றும் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம செஞ்ச தப்பு திருத்திக்க வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறோம். விசுவசிக்கிற ஒரு மனுஷன் அன்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் நம்புகிறான், அன்பு செய்யாமல் இருக்க வாய்ப்பு இருக்குதா? இல்லை. வேற யாராவது? இருக்குது. வேற யாராவது? ஒருத்தர் இருக்கின்றார், ஒருத்தர் இல்லைன்றாங்க, மற்ற எல்லாம் குவைட்டா இருக்கீங்க. மைக் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்புகிற ஒருவரால் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யாமல் இருக்க முடியுமா? முடியும் பிரதர். முடியும். வெரி குட். முடியும், முடியும். ஜீசஸ் என்ன சொல்ல? என்ன அன்பு செய்வன் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பான். ஓகே, எல்லாத்தையும் கடைபிடிக்கலாம், முடிஞ்ச அளவு கடைபிடிக்கிறாங்க. நம்ம அதனால அன்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அன்பு முழுமை அடையலைன்னு சொல்லலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து எத்தனையோ பேர் நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள நம்பிக்கை இருக்கணுமா, இருக்கக்கூடாதான்? ஜீசஸ் என்ன சொல்றாரு? உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கியது. உதாரணமாக நாம் இந்த 10 தொழுநோயாளிகளை எடுத்துக்கொள்ளலாம். 10 நோயாளர்கள் இயேசு கிறிஸ்து வராங்க, ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிருன்னு சொல்றாங்க. ஜீசஸ் அவங்களை ஏதாவது ஜெபம் பண்ணாரா? பைபிளில் ஜெபம் பண்ண மாதிரி நான் போடலை. ஓகே, ஜீசஸ் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? குருவானவரிடம் போய் உங்களை காண்பியுங்கள், இல்லையா? ஓகே, அந்த வசனத்தை எடுத்துக்கலாம். எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. லூக்கா 17வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. லூக்கா 17:13. 13லேருந்து 19 வரை நம்ம ஒரு 2-3 வார்த்தை மட்டும் அதில் படிக்கலாம். லூக்கா 17வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை. ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. பாருங்க, ஜீசஸ் ப்ரேயர் பண்ணி ஸ்பாட்டில் அங்கே குணமாகலை. ஜீசஸ் அவங்களுக்கு ப்ரேயரும் பண்ண மாதிரி இந்த இடத்துல இல்லை. ஜீசஸ் என்ன சொல்றாரு? நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள். இப்போ அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருப்பாங்களா? போயிருக்க மாட்டாங்க. ஜீசஸ் சொல்லும்போது அவங்க குணம் அடையலை. நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏசு கிறிஸ்து அவர்களை போய் குருக்களிடம் காண்பீங்கன்னு சொல்லும்போது அவங்க குணமாகலை, இல்லையா?
ஆனால் அவங்க புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று. வழியில போகும்போது தான் நோய் நீங்குது. இதுல 9 பேர் திரும்பியே வரல. இயேசு கிறிஸ்துவ கிட்ட நன்றி உணர்வு இருந்து அல்லது இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்திருந்தால் நிச்சயம் ஆண்டவர் காலில் விழுந்திருப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் திரும்பி வரார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த. இப்போ அந்த ஒருத்தருக்கு தான் நன்றி உணர்வாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். 9 பேருக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் கடவுளை உண்மையிலே அன்பு செய்யல. அன்பு செஞ்ச ஓடி வந்திருப்பாங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க பின்னாலே வரேன்னு சொல்லி வந்திருப்போம். அதுதான் உண்மையான அன்பு. அப்போ நமக்கு நம்பிக்கை இருக்கலாம், இயேசு கிறிஸ்து மேல் அன்பு இல்லாமல் போவது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பவுல் என்ன சொல்றாரு? எதிர்நோக்கு, நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றில் அன்பே தலை சிறந்தது. பிரைஸ் லார்ட். அப்போ கடவுளுக்கு ஊழியம் பண்ண இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தால் மாத்திரமே நீங்கள் உண்மையான ஒரு ஊழியக்காரர் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு துன்பம் வரும்போது உங்களுக்கு துன்பமா தெரிஞ்சதுன்னா அன்பு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், ஊழியம் உங்களுக்கு பாரமா இருக்குதுன்னா ஜீசஸ் மேல உள்ள அன்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எனக்கு மட்டும் நிறைய மெசேஜ் போடுறாங்கன்னு மனசுல வந்ததுன்னா என்ன அர்த்தம்? பெருமை. பெருமை கிடையாது. அன்பு, கடவுள் மேல உள்ள அன்பு குறைஞ்சு போச்சு. ஜீசஸ் மேல உள்ள அன்பு குறைஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த கில்பர்ட் பிரதர் என் பேரை தான் போடுறாரு. போன மாதம் தான், நான் போன வாரம் தான் பண்ணேன், இந்த வாரம் மறுபடியும் எனக்கு போட்டிருக்காருன்னு மைண்டில் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? கடவுள் மேல உள்ள அன்பு குறைஞ்சு போச்சு. ஓகேங்களா? சிலர் யாராவது ஒருத்தர் ஒரு வாரம் வரும்போது என்ன சொல்கிறோம்? அடுத்த வாரத்தை நான் எடுத்துக்கிறேன், இந்த வாரம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்றோம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உங்களது நான் எடுத்துக்கிறேன், எந்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒரு சில சகோதரிகள் சில நேரத்தில் பிரதர் இன்னைக்கு நான் மெசேஜ் கொடுக்க முடியல, அடுத்த வாரம் இதை நான் எடுத்துக்கிட்டோமா, இந்த வாரத்துக்கு கொடுக்கல நான் எடுத்துக்கிறேன், அடுத்த வாரத்துக்கு கொடுக்க மாட்டேன், சாரி. நம்ம வர்ற தியானத்துலேயும் அப்படி தான் ஒரு சகோதரி எனக்கு ஒரு நாள் நான் இருக்க முடியாது பிரதர், அதுக்கு பதிலாக நான் மாற்றிக்கிட்டுமா, அது முடியலன்னா விட்டுருங்க, அதை நான் எடுத்துக்கிறேன், எந்த நீங்கள் கொடுக்க போகிறதில்ல உங்களுக்கு. பிரைஸ் லார்ட். ஏன்? கடவுளுக்கு ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய புண்ணியம். கரெக்டா? இது நல்லா கவனிச்சிங்கன்னா ஊழியத்துக்கு முதல்ல வரும்போது என்ன இருக்கும் நமக்கு? முதல்ல கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணுவா, தேங்க்யூ ஜீசஸ், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தான் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கொடுக்குறான். அன்பு குறைஞ்சி போச்சு, அதிகமாக இருக்கான். குறைஞ்சதுன்னு தான் அர்த்தம் பிரதர். புரியுதா? 10 வருஷம் ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, 10 வருஷம் அதுக்கு மேலே ஊழியத்தில் இருக்குன்னு சொல்லுங்க, அன்பு குறைஞ்சி போச்சு, அதிகமாயிடுச்சா? அதிகமாயிடுச்சு. திடீர்னு ஒரு மெசேஜ் கொடுங்க பிரதர்னா கஷ்டமா இருந்ததுன்னா கடவுள் மேல நன்றி. அது மிகப்பெரிய, உண்மையிலே சொல்றேன், நற்செய்தி எல்லா பணியுமே கடவுளுக்கு உகந்த பணி. இதுல பெருசு சிறுசுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் நற்செய்தி பணி சம்திங் ஸ்பெஷல், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது? ஆஹ், நற்செய்தியை அறிவிப்புடைய கால்கள் எத்துணை அழகாக இருக்குதுன்னு சொல்லி பைபிளே சொல்லுது. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்ல, உலகெங்கும் எங்கும் சென்று நற்செய்தி அறிவிங்க. அதனால ப்ரீச் பண்ணுறது தான் முக்கியம், நான் சொல்ல வரல. அந்த ப்ரீச் பண்ணுறதுக்கு உதவி செய்கிற எல்லாமே முக்கியம்தான். ஆத்தும அறுவடைக்கு உதவி செய்கிற எல்லாமே முக்கியம். ஒரு சகோதரர், இப்போ நாங்கள் ப்ரீச் பண்ணுறோம், எங்களுக்காக எத்தனையோ பேர் ஜெபிக்கிறீங்க, அதுவும் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட் தான். பல ஊழியர்கள் ஊழியத்தில் நிற்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மக்களுடைய ஜெபம். பேதுரு ஊழியம் செய்யும் பொழுது சிறைப்பட்டிருக்கும் போது யார் ஜெபிச்சாங்க? திருச்சபை மொத்தமாக உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அங்கே ஒரு பரிசுத்தாயின் வல்லமை இறங்க ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் உண்டாகிறது. இன்று நம்ம ஒரு தியானம் நடத்துகிறேன்னா நான் மட்டுமா போய் நடத்துகிறேன்? குழுவில் உள்ள எத்தனையோ மக்கள் ஜெபிக்கிறார்கள். நம்ம மட்டும் ஜெபிக்கல, நமக்காக பல அருட்சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க. நிஜமா, இங்கே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது. ஸ்ரீலங்காவில் இருக்கிற அருட்சகோதரிகள் ஊழியர்கள் ஜெபிக்கிறாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அருட்சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க, பல கான்வென்ட் உள்ள சகோதரிகள் ஜெபிக்கிறாங்க. குருக்கள், ஒரு சில குருக்கள் தொடர்ந்து மாசப்பு கொடுக்குறாங்க நம்ம தியானத்துக்காக. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவங்கெல்லாம் வெளியில தெரியல, நம்ம போய் ப்ரீச் பண்ணதுனால நம்ம தெரியுது. கில்பர்ட் பிரதர் மெசேஜ் கொடுத்தாரு, தியானம் நடந்தது. வல்லமை எங்கேருந்து வருது? யாரும் வெளியில சொல்லாத எத்தனையோ மக்கள் முட்டிக்கால் போட்டு ஜெபிக்கிறதுனால வர வல்லமை. பேர் வாங்குறது நமக்கு வருது, டேஞ்சர். நம்ம பண்ற வேலை ஒரு வகையில் டேஞ்சர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால
நம்ம போய் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் பண்ணோம் அனாயிட்டிங் இறங்கினோன்னு நான் இன்னைக்கு சூப்பராக வந்து நினச்சிடாதீங்க. நமக்கு பின்பாக பல மக்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், வருகிற மக்களுக்காக ஜெபிக்கிறார்கள். பிரைஸ் லார்ட். அப்போ எல்லாமே கடவுள் பார்வையில் அருமையானது. இன்டர்செசரி ப்ரேயர் பண்ணுறவங்க முக்கியம்தான், சேர் எடுத்து போடுறவங்களும் முக்கியம்தான் இல்லையா? ஒவ்வொரு காரியங்களும் கடவுளுடைய மக்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காக செய்கிற எல்லா காரியங்களுமே முக்கியம். ஏன்னா அது இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். பிரைஸ் லார்ட். ஆனால் நம்ம அந்த நோக்கத்தில் செய்கிறோமா, அது ரொம்ப முக்கியம். நான் செய்கிற காரியம் என் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, இந்த ஆட்டிடியூடில் நம்ம செய்யணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் போன நல்லா ப்ரீச் பண்ண 4 பேர் வந்து பாராட்டினாங்கன்னு போனோம்னா வேற எங்கேயோ போயிடும் நம்முடைய கடவுள். அதனால நான் முதல்ல சொல்ல அடிப்படை கடவுள் மேல் வைக்கிற அன்பில். ஒருத்தர் மனம் மாறும்போது என்னுடைய ஆண்டவர் எனக்கு சந்தோஷப்படுறார், என்னை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். நான் வேதனைப்படுத்துறதுக்கு ஒரு கைமாறு சின்ன ஏசு கிறிஸ்து வேற என்ன கைமாறு செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? கொடுக்கறது வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? வேற ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவர் நம்ம ஏதாவது ஒரு கைமாறு செய்ய முடியுமா? அவர் நமக்கு செய்த காரியத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் லார்ட். நீ உயிரை கொடுத்தாலும் அந்த உயிரை அவர் கொடுத்தது தான். அது அவருக்காக, அவருடைய நற்செய்திக்காக கொடுக்கும்போது அவர் சந்தோஷப்படுறேன். அந்த ரத்தத்தை என்ன பண்ணுவார்? நீங்கள் நற்செய்தி பணிக்காக உங்கள் ரத்தத்தை சிந்தும் பொழுது அந்த இரத்தத்தின் மூலம் பல மக்களை ஆண்டவர் ரட்சிக்க முடியும். நம்ம நாட்டில் இப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு காலத்தில் தோமையார் வந்து ரத்தத்தை சிந்தியதுனால், ஒவ்வொரு புனிதர்கள் வந்து ரத்தத்தை சிந்தினதுனால் எத்தனையோ எவாஞ்சலிஸ்ட் வெளிநாட்டில் இருந்து நம்ம ஊரில் ரத்தத்தை சிந்தினாங்க. அதனால தான் ஒரு 3-4% கிறிஸ்தவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். எந்த இடத்தில் வேத சாட்சிகள் அதிகமாக மரித்தார்களோ அந்த நாடு எல்லாம் கிறிஸ்துவ நாடாக மாற்றப்பட்டது. ரோம்லலாம் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள் இல்லையா? கடைசியில் என்ன ஆச்சு? ரோமை கிறிஸ்துவ நாடாக, கிறிஸ்துவத்தின் தலைமைப்பிடமாக மாறிச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரோமில் கொலோசியம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டில் நடுவில் கிறிஸ்தவர்களை விட்டு, நடுவில் சிங்கத்தை விட்டு கிறிஸ்தவர்களை கொல்வதற்காக அனுப்பிய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். வரலாற்றில் நடந்தது. ஒரு பலி பொருளாக கிறிஸ்தவர்கள் நடுவில் ஒரு கூட்டமாக அனுப்பிச்சிட்டு சுற்றி ஒரு 10-15 சிங்கத்தை அவுத்து விட்டுருவாங்க. 10 நாள் 5 நாள் சாப்பிடாத சிங்கத்தை மக்களை கடிச்சு பீறி போடுறதை பார்த்து வேடிக்கை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்து வேடிக்கை பார்ப்பார்கள். அப்படிதான் இந்த கிறிஸ்துவ மதம் வளர்ந்தது. அவர்கள் சிந்திய இரத்தத்தினால் நாம் கிறிஸ்தவர்களாக மாற்றப்பட்டோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை நாம் உண்மையிலே மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் மகிழ்ச்சியுள்ள ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும்னு நினைச்சோம்னா முடிந்த அளவுக்கு நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை மீட்டெடுப்பது மிக மிக அவசியம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக மாத்திரம் இரத்தம் சிந்தவில்லை, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் இரத்தம் சிந்துகிறார். புனித பவுல் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19-22. அவர் தன்னுடைய மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்றார். நான் என்னென்னலாம் பண்றேன் இயேசு கிறிஸ்துக்காகன்னு சொல்லிட்டு. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19 1 கொரிந்தியர் 9:19. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். என்ன வார்த்தை பாருங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 19வது இறை வார்த்தை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? நம்மளும் ஊழியம் பண்ணுறோம், ப்ரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணுறோம், மெசேஜ் கொடுக்குறோம். என்னால் முழுமையாக நெஞ்சை தொட்டு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும். ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை சொல்கிறாரு? அவர் ரோமர் குடிமகன், அவர் ரோமர் ஆட்சியில் இருக்கிற ரோம குடிமகன்னா சிலுவையில் அடிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்தாங்க, ஏன்னா அவர் ரோமர் குடிமகன் கிடையாது, யூத குடிமகன். ஆனால் பவுலை சிலுவையில் அடிக்க முடியாது, ஏன்னா பவுல் வந்து ரோமன் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தார். அதனால் அந்த வார்த்தையை சொல்ல, நான் யாருக்கும் அடிமையாக இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். யூதரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர யூதருக்கு யூதரை போல் ஆனேன்.
நான் திருச்சட்டத்திற்கு உட்படாதவனாய் இருந்தும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர அச்சட்டத்திற்கு உட்பட்டவர் போலானேன். அவர் என்ன சொல்றாரு? ஒருத்தன் எப்படியாவது கிறிஸ்து கிட்ட வரனா அவனுக்கு என்ன பண்ணா ஜீசஸ்ட வருவானோ அதையெல்லாம் நான் செஞ்சேன்றார், பாவத்தை தவிர. திருச்சட்டத்திற்கு உட்படாதவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர திருச்சட்டத்திற்கு உட்படாதவர் போலவும் ஆனேன். ஆனால் நானோ கடவுளின் சட்டத்திற்கு உட்படாதவன் அல்ல. அப்படின்னா அர்த்தம், ஒருத்தன் சட்டத்துக்கு புறம்பாரா இருந்தாலும் அவனுக்கு ஏற்றபடி, அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் நடந்து கொண்டு அவனை கிறிஸ்துவிட்ட கொண்டு வந்தேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க, எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாவும் ஆனேன். பிரைஸ் தி லார்ட். நம்மளால இப்படி சொல்ல முடியுமா? அது என்ன அர்த்தம்? நான் மண்ணு மாறி எனக்குன்னு ஒன்றும் கிடையாது, என்ன பண்ணா இவன் கடவுள்கிட்ட வருவானோ அதுக்கு நான் என்னையே முழுவதுமாக நான் கையளிக்கிறேன். அதான் அதனுடைய அர்த்தம். எதுக்காக இவ்வளவும் செய்கிறாரு? ஜீசஸ்க்காக, கடவுள் மேல் கொண்ட அன்பினால். அன்பு என்பது தன்னை இழப்பதுக்கு பேர் தான் அன்பு. அன்புக்கு டெஃபினேஷன் என்னது? தன்னை இழப்பது. இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தாரா இல்லையா? தன்னை இழப்பது, சந்தோஷமா இழக்கிறதுக்கு பேர் தான் அன்பு. அழுதுட்டே இழக்கிறதுக்கு பேர் கிடையாது. ஐயோ இந்த ஜீசஸை நம்பி ப்ரீச் பண்ண அடி வாங்குறேனேன்னு சொன்னால் அது அன்பு கிடையாது. புரியுதுங்களா? அது அது புலம்பல். அது ஆண்டவருக்கு நம்ம செய்யும்போது அடி வாங்கினோன்னா சந்தோஷப்படணும், தூக்கில் போட்டாங்கன்னா சந்தோஷப்படணும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது உண்மையான அன்பு. நம்ம உலக பறவையில் சொல்லலாம், இவர் குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க பெற்றோர்கள். யாராவது புலம்புறாங்களா? இதுங்களை பொறுத்த எடுத்து நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சில சொல்கிறாங்க. அது உண்மையான அன்பு கிடையாது. எப்பொழுது நீங்கள் குறைபட்டு கொள்கிறீர்களோ உங்கள் அன்பு நிறைவானது கிடையாது. குழந்தைங்களுக்கு நாம் கஷ்டப்படும் போது கஷ்டம்னு நினைச்சாலே அதுக்கு அதே தப்பு. எந்த பெற்றோர் நான் கஷ்டப்பட்டு என் பிள்ளையை படிக்க வைக்கிறேன், அந்த கஷ்டம் உங்களுக்கு கஷ்டமாக தெரிஞ்சாலே அன்பு சரி, நிறைவான அன்பு கிடையாது. கடவுளுடைய அன்பில் நீங்கள் துன்பப்படவில்லை, மனித அன்பில், மனித முறையில் நீங்கள் அன்பு செய்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளுடைய அன்பில் துன்பப்படும் போது துன்பம் துன்பமாக தெரியக்கூடாது, தெரியாது. ஏன்னா சீடருங்க பாருங்க, புனிதர்கள் பாருங்க, கடவுளுக்காக துன்பப்படும் பொழுது யாரும் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லலை. புனித லாரன்ஸ் அவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது அவர் ஒரு எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுக்கிறாங்க இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, கொஞ்ச நாள் கழிச்சு அவரே சொல்றாரு, இந்த பக்கம் வெந்து போச்சு திருப்பி போடுங்கன்னு சொல்லிட்டு. நம்மளால் நினைச்சு பார்க்க முடியாத, இமேஜின் பண்ண முடியாத ஒரு விஷயம். நான் ரோசி சிஸ்டர் தஞ்சாவூர் போய் பார்க்கும்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவங்கள போய் பார்த்தேன். அப்போ அவங்க சொல்லி தான் எனக்கு இந்த ஸ்டோரியே தெரியும். அந்த அருட் சகோதரி எனக்கு சொன்ன ஸ்டோரி தான் இது. என்னப்பா இந்த விஷயத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுற, இவ்வளோ துக்கப்படுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புனிதருடைய வாழ்க்கையை குறித்து சொன்னாங்க. நம்ம திருச்சபையில் இப்படிப்பட்ட புனிதர்களாக இருந்திருக்காங்க, ஒரு சாதாரண விஷயத்துக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சதுக்கு நம்ம ஊழியனாக இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லைன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் நமக்கு அது கஷ்டமா தெரியுதுன்னா, உண்மையில் நாம் இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்யவில்லை. புனித லூசியா பிகாட்டா, அவங்க பிளஸட் லூசியா பிகாட்டான்னு ஒரு பிளஸட் இருக்கிறாங்க. அவங்க சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, உன் துன்பத்தை நீ வெளியில சொல்லும்போது கடவுளை உண்மையிலே அன்பு செய்யலன்னு அர்த்தம். என்ன சொல்றாங்க? துன்பத்தை நீ வெளியில சொல்றன்னா உன்னால கடவுளை அன்பு செய்ய முடியல. இப்போ அவங்க எந்த லெவலில் ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறாங்க, நம்ம எந்த லெவலில் இருக்கிறோம்? நம்ம ஒரு கஷ்டம்னா புலம்புறோம், ஐயோ இப்படி பேசிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா? ஆனால் புனிதர்கள் என்ன சொல்கிறாங்க? உன்னுடைய அன்பு கம்மியாக இருக்குப்பா, அதான் நீ புலம்பிட்டு இருக்க, இல்லைன்னா சந்தோஷப்படுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை நாம் அன்பு செய்கிறோமா? யோசித்து பாருங்க. நாம் உண்மையிலே இயேசு கிறிஸ்துவை அன்பு செய்தோம் என்றால், உண்மையிலே யாராவது ஒருத்தர் அன்பு செஞ்சோம்னா அவங்கள் மகிழ்ச்சி தான் நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கணும். அவருடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக மாறணும். இது லவ் கல்யாணத்துக்கு மேலே மாறுதா மாறலையா? நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு மேலே இப்படி தான் இருக்கிறான். காதலி பொண்ணு பையனோ அவங்களுடைய விருப்பம்
நம்முடைய விருப்பமாக ஆகுது. கரெக்ட்? அவங்கள சந்தோஷப்பட நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனால் நமக்கு சொந்தமானதுன்னு திருமணமான அப்புறம் அது நிறைய பேருக்கு மாறி போகுது. கிறிஸ்தவர்களும் அப்படிதான். இயேசு கிறிஸ்து முதல்ல ஒரு அனுபவத்தில் வரும்போது அப்படி இருக்கிறோம். அப்புறம் கொஞ்ச நாள்ல அது மாறுது, அன்பு குறையுது. அதனால ஜீசஸ் என்ன சொல்றாரு? அந்த ஆதி அன்பு உன்னிடம் இல்லை, முதல் அன்பு, ஃபர்ஸ்ட் லவ் இல்லைன்றார். நிறைய கிறிஸ்தவர்களிடம் அந்த அன்பு குறைந்து போகுது. கடவுளுக்குள் முதல் தொடப்பட்டு வரும்போது இருந்த அன்பு போக போக குறைஞ்சு போகுது. ஊழியம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்த ஊழியம் கொஞ்ச நாள் கழிச்சு அது ஒரு கடமையாக மாறுது. எப்போ போல நமக்கு ஒரு ஊழியம் கடமையாகப்படுகிறதோ அப்போ நம்ம ஆதி அன்பை விட்டுட்டோம்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுளுக்கு செய்கிற ஊழியம் எப்பொழுது ஒரு கடமையாக, ஐயோ நாளைக்கு மெசேஜ் இருக்குது அதனால நம்ம மெசேஜ் கொடுக்கணும், வேறு வழி இல்லை, இப்படிலாம் மைண்டில் வந்ததுன்னா என்ன ஆகி போச்சு? அன்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். இந்த வாரம் விட்டுட்டு அடுத்த வாரம் கொடுக்கலான்னு மனசில் வந்ததுன்னா என்ன அர்த்தம்? அன்பு குறைஞ்சி போச்சு. முதல்ல உங்களுக்கு ஒரு இறை வார்த்தை பகிர்வு கூப்பிடும்போது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு போனீங்க, அல்லது ஒரு ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் கொடுக்கும்போது எந்த ஒரு மகிழ்ச்சியோடு போனீங்க, அதே மகிழ்ச்சி இன்னைக்கு கூப்பிடும்போது இருக்குதா? இல்லைன்னா நம்ம அன்பு குறைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். ப்ரைஸ் லார்ட். ஸ்டெல்லா சிஸ்டர், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு உங்களை பார்க்குறேன். ஓகே, அந்த அன்பு அதிகமாகணும். சரி, மிக மிக முக்கியம் அது. அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு அளவுகோல். கடவுள் மேல் உள்ள அன்பு நமக்கு அதிகமாக இருக்கா குறைஞ்சிருக்கான்னு பார்க்குறதுக்கு இது ஒரு அளவுகோல். நமக்கு இன்றைக்கி ஒரு இறை வார்த்தை கொடுக்குமா? ஓகே, நம்ம எவ்வளோ சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் ஆண்டோடைய பாதத்தில் அமர்றோம், இது எல்லாமே முக்கியம்தான். ப்ரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம் ஆண்டவர்கிட்ட. கண்களை மூடு, கண்களை மூடுவோம். இதோ கல்வாரி முன்பாக வருவான் இயேசு கிறிஸ்து. நமக்காக அவரையே இழந்தார், தன்னுடைய மானத்தை இழந்தார், உடல் நலத்தை இழந்தார், சபிக்கப்பட்டவர் போலானார். ரோமருடைய சாம்ராஜ்யத்தில் ரோமர் குடிமகனை சிலுவையிலே அறைய மாட்டார்கள். ஏனால் கடவுளால் தண்டிக்கப்பட்ட மனிதர்களை மாத்திரம், அவர்கள் எண்ணத்தில் அப்படிதான், கடவுளால் கைவிடப்பட்ட ஒரு மனிதன், சபிக்கப்பட்டவனை மாத்திரமே சிலுவையில் அடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டார். நாம் நரகத்தில் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இதோ இந்த உலகத்திலிருந்து சென்று எண்ணற்ற அளவிற்கு இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் நரகத்தில் நாம் போய் சேர்ந்து விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக அனைத்து பாடுகளையும் பட்டார். நாம் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் நரகத்துக்கு சென்று விடக்கூடாது, ஒரு ஆத்மாவையும் இழந்து விடக்கூடாது என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து இத்தனை வேதனைகளையும் பட்டார். நாம் உண்மையிலே அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம். மோடி என்று ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் சொல்ற ஒரு வார்த்தை, நீ நரகத்துக்கு போவதா என்றால் என்னுடைய டெட் பாடி மேலே போ. இஃப் யூ வாண்ட் டு கோ டு ஹெல், கோ ஆன் மை டெட் பாடின்றார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் உயிரோடு இருக்கும் வரை நான் பார்க்கிற ஒருவனையும் நரகத்துக்கு விட மாட்டேன். என்ன ஒரு வைராக்கியம்! கிறிஸ்துவுக்குள் என்ன ஒரு வைராக்கியம் பாருங்க. ஒரு ஆத்மாவை நான் நரகத்துக்கு விட்டு விட மாட்டேன். ஆண்டவரே, இப்பேற்பட்ட ஒரு வைராக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. எனக்கும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் கையில் கொடுத்த ஒரு ஆத்மாவை நாங்கள் விட்டுவிட மாட்டோம், விட்டுவிடக்கூடாது என்ற அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வு, அச்ச உணர்வு, அந்த தாகம், ஆத்ம தாகத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஆத்மா, ஒரு பாவி மனமாறும் பொழுது நீர் சந்தோஷப்படுகிறீரப்பா. உம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு மகனாக எங்களை நீர் மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறேன். பல நேரங்களில் நாங்கள் அப்பா இதை தவறவிட்டதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இனி இருக்கும் நாட்களில் ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே எங்களை விருப்பமாக அப்பா எங்களுடைய மாற்றிக்கொள்ள எனக்கு கிருபை செய்யுமாறு ஜெபிக்கிறேன்.
எல்லாம் கொஞ்சம் வாயை திறந்து நீங்களே இது பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டோட ஒப்பு கொடுங்க. உங்கள் மனசில் ஒப்பு கொடுங்க. நான் என்னுடைய மனசில் இருக்கிறத நான் ஒப்பு கொடுக்குறேன். வேணும்னா அன்மியூட் பண்ணலாம், நம்ம மியூட் பண்ணிக்கோங்க. பட் வி ஆஃபர் யுவர் செல்ஃப் டு ஜீசஸ். அப்பா, ஐ ஆஃபர் மை செல்ஃப் லார்ட். ஐ ரீடெடிகேட் மை லைஃப் இன் டு யுவர் ஹேண்ட் மை லார்ட். இதோ நீ கொடுத்த எத்தனையோ வாக்குகளை, எத்தனையோ வாய்ப்புகளை தவற விட்டதற்காக மன்னிப்பு கேட்கிறேன். என்னிடம் நீர் ஒப்படைத்த பல ஆத்மாக்களை அப்பா, அந்த பழைய அன்போடு உற்சாகத்தோடு அவர்களை வழிநடத்த தவறிய நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. பல நேரங்களின் சிந்தனைகளை நான் சிதறவிட்ட நேரத்துக்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. இதோ பலவீனமாக தவறுகளை செய்த நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆதி அன்பை என் உள்ளத்தில் ஊற்றுங்க. ரட்சிப்பின் மகிழ்ச்சியினால் என்னை நிரப்புமாறு ஜெபிக்கிறேன். தன்னார்வ உணர்வு தந்தை என்னை தாங்குமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவரே, இதோ 2025 வருடம் ஜனவரி 15 என்னை நீர் தொட்டபோது என்ன ஒரு அன்போடு, என்ன ஒரு தாகத்தோடு நான் ஓடினேனோ, அதே போல மீண்டுமாக உமக்காக ஓடக்கூடிய அந்த கிருபையை எனக்கு கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். சோர்ந்து போன நேரத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. Fill me with your power, fill me with your anointing, fill me with your grace, my Lord. இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் உண்மையான மன மாற்றத்தோடு உம்மிடம் கேட்கிறார்களோ அவர்களை நிரப்புங்க. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணுங்க பார்க்கலாம். Unmute your அகன்று போகட்டும். எதிராக வருகிற எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகட்டும். வேலையை செய்வதற்கு தடையாய் வருகிற எல்லாம் எங்களை விட்டு அகன்று போகுமாறு என்னையும் கொடுப்பதை தேர்ந்தெடுத்தேன் ஊழியத்தை செய்வதற்காக நன்றி ஒவ்வொருவரும் அக்கினியினால் நிரப்பி அவருடைய இருதயம் அன்பினால் பற்றி எரிய செய்யுமாறு அன்பினால் எங்களை நிரப்புமாறு பற்றிக்கொள்ள அந்த வல்லமை கொடுத்து அந்த ஒரு குடும்பமாக எடுத்து பயன்படுத்துகின்ற மக்கள் நன்றி. வாழக்கூடிய மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செய்த நேரங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். அறியாமல் அந்த உலகத்தின் பார்வையில பார்த்து நிரப்புவதற்காக நன்றி. ஓட ஆண்டவர் என்னை கரம்படித்து ஆவியினால் அபிஷேகம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஷகரபதி கரவலம் பார்வையில் வந்தவரின் கண்களை திறக்கும் நன்றி செலுத்துகிறோம். வல்லமை பற்றி எறிவதற்காக எங்கள் குடும்ப தலைவராக மகிழ்ச்சியோடு உடைய ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபை அப்பா எங்களுக்கு நீர் ஊற்றுங்க. உமக்காக செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு செய்யக்கூடிய கிருபை அப்பா நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். Thank you, Jesus. Thank you, Father. We ask us in the name of Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.